நீங்கள் மரியாளை விட எத்தனையோ மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தேவதூதர் மரியாளை பார்த்து நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆக்சுவலாக நீங்கள் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன் சொல்லிட்டா, ஏன் மரியாளை விடன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் பாருங்களேன். மரியாளாவது இயேசுவை தன்னோட கருவில் 9 மாதம் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஆவியானவரை என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கிறீங்க. இயேசுவை சுமந்த மரியாள் ஆவியானவரை சுமக்கிற என்றென்றைக்கும் சுமக்கிற நீங்கள் யார் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லுங்களேன். இயேசுவை மரியாள் சுமந்தும் போது, இந்த உலகத்தில் இயேசு இருக்கும்போது ஒரு வேளை கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணார். மரியாள் கொஞ்ச நாள் மரியாள் கூட இருந்தார், கொஞ்ச நாள் இல்லை. உலகத்தில் இருந்ததே 33 வருஷம்தான். ஆனால் உங்களுக்குள்ள ஆவியானவர் என்றென்றைக்கும் இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறார். உங்களை விட்டு அவர் போக போகிறதே இல்லை. துக்கப்பட்டாலும் உள்ளதா இருக்க போறாரு, நீங்க கவலைப்பட்டாலும் உள்ளதா இருக்க போறாரு. மரியாள் இயேசுவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஏரோது சாகடிக்க போறேன் அப்படின்ற நியூஸ் வந்த உடனே குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா எப்படியாவது அந்த குழந்தைய ஏரோது கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது மரியாளோட பொறுப்பா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ள வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வெறும் 33 வருஷம் இல்லைங்க, என்றென்றைக்கும் இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவியானவரை நீங்க பொத்தி பார்க்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் இல்லை? அதனால்தான் ஃபாதர் அங்கிள் பாடினாரு, காத்துக்குள் காத்துக்குள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்குள் அப்படின்னா, ஏதோ ஒரு அபிஷேகம் பெற்றுச்சு, ஒரு நாள் நிறைஞ்சிட்டோம். அதோட கதை முடியலங்க. உள்ள அவர் இருக்கிறார், உங்களோட தங்கி இருக்கிறார், உங்களோட பேச துடிக்கிறார், உங்க உறவுக்காக நாடுகிறார், என்றைக்கு உங்களை வழி நடத்த ரெடியா இருக்கிறாரு. அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா போறதே கிடையாது. அப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை, ஆவியானவரை நம்ம எவ்வளவு பத்திரமா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பாட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லை. அவர் ஒன்றும் போயிட போகிறதில்ல, இல்லை ஏரோதுக்கு பயந்து இயேசு தூக்கிட்டு போன மாதிரி ஆவியானவர் யாரும் கொலை பண்ண போகிறதில்ல. ஆனால் அவர் துக்கப்படாமல், அவரை அவிழ்த்து விடாமல், வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது, ஆவியானவரை எப்போதுமே சந்தோஷமாக மட்டும் இல்லை, அவரை உள்ளே இருக்கிறோம் அப்படின்ற உணர்வோட, அவரை நமக்கு எஜமானனா, நம்ம மேலே ரூல் பண்ணுகிறவரா, நம்மளை ஆளுகை செய்கிறவரா நம்ம விட்டு கொடுக்கும்போது நம்ம கம்ப்ளீட்லி டெஃபினெட்லி வி ஆர் வெரி ஸ்பெஷல். மரியாளுக்கு தெரியும் இயேசுவை சுமக்க பாத்திரம் நம்ம, அதனால நம்ம ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி அதனால தான் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே என்னை அனைவரும் பாக்கியம் என்றாரே. அப்போ அப்படி அவங்க பாடினாங்களே, இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாரை விட நீ பாக்கியவதி. ஏன்னா நம்மளை பார்த்துட்டாரு, நமக்குள்ள அவர் வந்துட்டாரு, நமக்குள்ள தங்கி இருக்கிறாருன்றது. இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்களேன். இது 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 பணம், இது பொருள், பதவி, என்னென்ன லிஸ்ட் போடுங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறது தான், என்றென்றைக்கும் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா? ஒரு நாள் வந்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சாட்சி சொல்லி முடிச்சிடுறோமா? இல்லை, அவர் உள்ள இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், அவரை துக்கப்படுத்தாம இருக்கணும், பரிசுத்தமா வாழ்றது முக்கியம். எந்த காரணத்தை கொண்டுட்டும் நமக்கு உள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோட நம்ம இருந்தோன்னா, டெஃபினட்டாக சொல்கிறேன், மரியாளை விட நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அந்த பொறுப்பை மரியாளை நம்பி இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க, ஆனால் இவங்க எனக்காக நிற்பாங்க, கல்லடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல, இயேசுவை சுமப்பாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் இயேசு அவங்க வயிற்றுல பிறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் நம்பி இருக்கிறாருங்க. இந்த பிள்ளை ஆவியானவரை உள்ள கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? உங்களை நம்பி இருக்கிறார். என்ன வந்தாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளை எனக்காக நிற்கும், ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கும், ஆவியானவரை கொண்டு எல்லாருக்கும் கொண்டு போய் காட்டும், ஆவியானோட பிரகாசத்தை மற்றவர்களுக்கு காட்டும் அப்படின்னு உங்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்பி இருக்கிறார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களை நீங்க பார்த்துக்குங்க. உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர், ஹி இஸ் வெரி வெரி ஜென்டில். அதனால தான் அவரை டவ்வோட கம்பேர் பண்றாங்க. டாய் அப்படின்னா காக்கா போவாதான், ஹை 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 4 தடவை சொன்னாதான் காக்கா பறந்து போவோம். ஆனால் ஒரு டவ் இல்லை, இப்படின்னோடனே ஓடிடுமா. அவ்வளோ சாஃப்டான மென்மையான ஒரு பேர்டோட ஏன் கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஆவியானவர் ரொம்ப ஜென்டில் ஹோலி ஸ்பிரிட், அவர் ரொம்ப ஸ்வீட். அதனால் அவரை ஜென்டிலாக பரிசுத்தமாக அவரை ரொம்ப துக்கப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது நிஜமாவே ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறான்ற உணர்வில் இருங்க. நீங்கள் மரியாளை விட எத்தனையோ மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களை ஆண்டவர் நம்பி இருக்கிறார், மறந்துடாதீங்க.